நம்ம சர்ச்சில் இருந்து அனுப்புற மெசேஜ் எல்லாம் அவங்க ஸ்டேட்டஸை ஷேர் பண்றாங்க. நம்ம ஆளுங்களோட ஒரு ஸ்டேட்டஸும் நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம சபையோட அட்ரஸ் போட்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டு நானும் சொல்றேன், யூடியூபை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நம்ம அனுப்புற வசனத்தை மொத்தம் ஷேர் பண்ணி கொடுங்கன்னா ஒருத்தரும் கேட்கறது இல்லை. நம்ம சபையில் அப்படி ஒருத்தர் இருக்குக்கா ஸ்தோத்திரம் தெரியலையா? சரி, ஸ்டிக்கு மிச்சம் நடுல கேட்போம். பெருக செய்கிற கர்த்தர், இந்த மாதம் கர்த்தர் நம்மை பெருக செய்கிற தெய்வம் என்கிற தலைப்புல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம். சரி, இதையாவது கவனிங்க. கடைசியில கேள்வி கேட்பேன், அதுல பதில் சொல்றதுக்கான நம்ம ஸ்டெப் கொடுத்துடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். கொஞ்சம் பைபிள் கொஞ்சம் எங்கேயாவது கொஞ்சம் திருப்பும்படி கேட்டுக் கொள்கிறேன். யோவான் புதிய ஏற்பாடு பேஜ் நம்பர் 132. ஒழுங்கா கவனிச்சு கேட்கிற கேள்வி பதில் சொன்னா ஸ்டெப் ரைட்டா? ஓகே. யோவான் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். புதிய ஏற்பாடு பேஜ் நம்பர் 132. வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசுவுடைய சீஷர்கள் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்கள் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்கள் வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேலானவர் ஆண்டவர் பெருக செய்து ஆண்டவர் போஷித்தார். ஹல்லேலூயா. இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான். அந்த ஆண்களுடைய கணக்கு மட்டும் 5000 பேர் போட்டிருக்கு. அந்த 5000 பேருக்கும் என்ன மாதிரி ஒரே ஒரு வைஃப் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு 5000 வச்சுக்கலாமா? என்ன மாதிரி நல்லவங்க இருக்கிறாங்க, ஒரே ஒரு கொண்டாடி தான் இருக்குதுன்னா அவங்க ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. நாம் அந்த காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற கதைலாம் கிடையாது. அந்த காலத்துல வசம் குழந்தைங்க இருக்கும். வீட்டுக்கு ஒரு 4 குடும்பம் போட்டா 4 பேர் போட்டா கூட அவங்க ஒரு கணக்குல வீக்க அதனால ஒரு 20000 பேர் வச்சுக்கலாமா? ஒரு 20000 பேருக்கு. ஆனா இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா ஏசப்பா அதை ஆசீர்வதித்த போது, ஏசப்பாவுடைய கரத்தில் போன போது ஆண்டவர் 5000 பேருக்கும் மேலாக பெருக செய்து அதை போஷித்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் வரணும்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், நீங்களும் நானும் இருக்கிற இதே நிலைமையில இருக்கும் விரும்புகிறவர் அல்ல. நம்ம தொழில் அதே மாதிரி இருந்தோம். ஒரு கூட பூ தான் வித்தீங்கன்னா வெறும் அதே நிலம்ல இருக்கணும் விரும்பு. ஒரு கூட சாப்பாடு தான் வித்ததுன்னா அப்படியே இருக்கணும் விரும்புகிறல. ஒரு இந்த வியாபாரம் தான் நடந்ததுன்னா அப்படியே இருக்கணும்னு விரும்புகிறல. ஆண்டவர் நம்மளை பெருக செய்ய விரும்புகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய பலனை பெருக செய்ய விரும்புகிறவர், நம்ம குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்ய விரும்புகிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பெருக செய்ய விரும்புகிறவர், வல்லமையுடையவர். அப்ப இந்த 5 அப்பம் 2 மீன் பெருகுச்சுன்னா என்ன நடந்தது? ப்ராசஸ் என்ன நடந்தது? முதலாவது 5 அப்பம் 2 மீனும் யார் கையில இருந்தா? அந்த பையன் கையில இருந்தது. அந்த பையன் கையில இருக்கிற வரைக்கும் அந்த 5 அப்பம் 2 மீன் அதே 5 அப்பம் 2 மீனா தான் இருந்தது. அந்த பையன் நம்மளுக்கு அடையாளம். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணோம், நம்ம பிரச்சனை நம்ம கையிலேயே வச்சுப்போம். நம்மளே பார்த்து நம்ம சுய பலத்தை நம்பிடும். எனக்கு இருக்கிற திறமை தெரியுமா, எனக்கு இருக்கிற ஞானம் தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு படிப்பு இருக்கு தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு தொழில் திறமை இருக்கு தெரியுமா, நான் பார்த்துக்கிற பிரச்சனை எனக்கு எவ்வளவு பரபலம் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பரபலம் இருக்கு தெரியுமா, எனக்கு யார் யாரெல்லாம் தெரியும் தெரியுமா அப்படின்னு நிறைய நேரம் என்ன பண்ணிடுவோம், நம்மளோட சுய பலத்தையே நம்பிடுவோம். ஒரு பையன் அந்த பனி சறுக்குல வர ஒரு பையன் ஒரு மலை மேல உண்மையா நடந்த சம்பவம். பனி சறுக்குல எல்லாம் மேல போயிட்டான். மேல போனதுக்கு அப்புறம் தலைவர் திரும்ப திமிர் வந்துடுச்சு. அந்த கீழே இருக்கிற கோச்சு கிட்ட போன்ல சொன்னா, சார் இதுக்கப்புறம் உங்களுடைய அட்வைஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை, நானே என்ன பண்ணிடுறேன் வந்து. அந்த கோச்சு சொன்னார், இல்லப்பா தம்பி, நீ ஏறுது ஈஸியா ஏறிட்ட, உன் திறமையில நல்லது. ஆனா நீ திரும்ப வரணும்னா நிறைய இடத்துல முள் புதர்லாம் இருக்கும், நிறைய புதர்லாம் இருக்குது. என்னுடைய என்ன சொல்லுவாங்க, அட்வைஸ் தமிழ் சொல்லுவோம், என்னுடைய ஆலோசனை இல்லாம
நீ வந்தீங்கன்னா தப்பா போய் விழுந்துருவேன் வேணாம் அப்படின்னப்போ இல்ல நான் உங்க பேச்சை கேட்டு வந்தா உங்களதான் எல்லாரும் பாராட்டுவாங்க, நீங்க சொல்லிதான் நான் பண்ணேன்னு சொல்லி, ஆனால் எனக்கு அது வேணாம் நானா தான் வருவேன்னு சொல்லி அவன் வந்த போது 2வது அடி வரும்போது அவர் முதல்ல மாத்தி இறந்து போயிட்டான். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில இப்படி நம்மள நிறைய நேரம் சுயமா நம்பிடுவோம். நம்ம என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட என்னுடைய சுய புத்தியில நான் பண்ணிடுவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லி அந்த 5 அப்பம் 2 மீனும் அந்த பையன் கையில இருக்கிற வரைக்கும் அதே 5 அப்பம் 2 மீனா இருந்தது. இன்னைக்கு உங்க கையில என் கையிலயும் நம்ம பிரச்சனை அப்படியே வச்சுட்டு இருப்போம்னா அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். சொல்ல போனா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். மருத்துவ அறிஞர்கள் சொல்றாங்க, மன இறுக்கம் யாரெல்லாம் மன இறுக்கத்துக்குள்ள அப்படியே அந்த பிரச்சனை எல்லாம் வெளியில சொல்லாம அப்படியே வச்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, சுகர் வியாதிலாம் வருது, சக்கரை வியாதி, இதுக்கெல்லாம் டாக்டர் சொல்ற பெரிய காரணம் மன அழுத்தம். பிரச்சனை அப்படியே வச்சுக்கிறது, அப்படியே நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறது, நம்மளே நம்புறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாம அது என் கையில கொண்டு வான்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ நிறைய நேரம் நம்ம சுயபலத்தை நம்பிடுது. 1 நாளாகும் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசி கேட்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு. பாலைவனத்துல தலைவர் ஆடு மேய்க்கிறவரா இருந்தவரை கர்த்தர் தம்முடைய வல்லமையினால தம்முடைய கிருபையினால அந்த நாட்டுக்கே ராஜாவா மாத்துறாரு. அப்ப ராஜாவாயிட்ட நிறைய சண்டை வருமா, நிறைய பக்கத்து நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன் யுத்தத்துக்கு வருமா, இதுல எல்லாம் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டே வந்தார். இந்த வெற்றி எல்லாம் வந்ததுக்கு காரணம் தாவீதுடைய படைபலமோ தாவீதுடைய புத்தியே கிடையாது. இது முழுக்க கர்த்தர் கொடுத்தது. இப்ப கொஞ்சம் வெற்றி வந்த உடனே தாவீது கொஞ்சம் திமிரு வந்துச்சு, பிசாசு ஏவிட்டான். என்ன பண்ண, உன்கிட்ட இருக்கிற ஆளுங்களை கணக்கு பாரு, உன்கிட்ட இருக்கிற படைபலத்தை கணக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவன் ஏறின போது அங்க இருக்கிற அந்த வாசி பார்த்தீங்கன்னா தளபதி எல்லாம் போதும், ஐயா இவ்வளவு நாள் உங்களுக்கு வெற்றி எல்லாம் வந்திருக்குதுன்னா அது உங்களுடைய பலத்தினால இல்ல ஐயா, கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, தேவையில்லாம நீ போய் ஆண்டவர் கிட்ட உண்டை வாங்கிக்காத பண்ணாதன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சின போதும் ராஜாக்கள் கேட்பாங்க, தளபதி பேச்ச யாரும் சொல்ற வாயை மூட்டு நான் சொல்றது சேலு சொல்றத கேளுன்னு சொன்ன போது அவன் போய் அந்த கணக்கெல்லாம் எடுத்த போது அந்த நாட்டுக்கே பெரிய அழிவு, பல்லாயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்கன்னு பைபிள்ல பாக்குறோம். காரணம் என்ன, தாவீது தன் சொந்த பலத்தை நம்பிட்டார். சொந்த படை பலத்தை என் திறமை இருக்குது, என் கிட்ட இருக்கிற பலத்தை என்ன பண்ணி காப்பாத்தோம் அப்படின்னு அவனுக்குள்ள அந்த திமிர் வந்த போது அந்த காரியத்தை அவனே வச்சுட்டு இருந்த போது அந்த காரியங்கள் அழிவு வந்ததை நம்ம பாக்குறோம். அல்லேலூயா. 2வது நம்ம இந்த 5 அப்பம் 2 மீன் 2வது எந்த கைக்கு போச்சு, முதல்ல எந்த கையில இருந்தது, சின்ன பையன் கையில நம்ம கையில இருக்கிற மாதிரியா. 2வது இந்த கை இந்த 5 அப்பம் 2 மீனும் யார் கையில போச்சுன்னா அந்த பையன் ஏசப்பா கிட்ட கொடுக்குறான்னா யார்கிட்ட போச்சு, ஏசப்பா கொடுத்தானா, ஏசப்பா போயிட முடியுமா ஸ்ட்ரெயிட்டா. 2வது அப்போஸ்தலர் கையில, ஏசப்போட சீஷர்கள் இருந்தாங்களே அவங்க கையில போச்சு. அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த பையன் கையில இருக்கிற வரைக்கும் அதே 5 அப்பம் 2 மீனா தான் இருந்தது. அந்த 5 அப்பம் 2 மீன் இப்ப யார் கையில போச்சுன்னா சீஷர்கள் கையில போச்சு. சீஷர்கள் கையில போன போதும் அந்த 5 அப்பம் 2 மீன் அதே 5 அப்பம் 2 மீனா தான் இருந்தது. 2வது நம்ம பண்ற 2வது தப்பு என்னன்னா மனுஷங்களை நம்பிடுவோம், சில காரியங்கள் நம்பிடுவோம். ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவோம், டிவி பிரசங்க போன் பண்ணலாமா, இன்னைக்கு இப்பதான் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு ஜான் ஜெபராஜ் எல்லாம் அனுப்பி விட்டோம். கர்த்தர் ஒரு பெரிய அடியை கொடுத்து தொகை விட்டாரு. இப்ப பார்த்தா மலேசியால ஒருத்தர் இருக்கிறான், இதுவரைக்கும் இருந்த சாக்கடைகள்லாம் கூட நிறைய இருக்குது. அவன் பிரசங்கம் அவனை பார்த்து அவன் ட்ரெஸ் எல்லாம் ட்ரௌசர் தான் போடுறான், ட்ரௌசர்லயே முக்காவாசி கிழிஞ்சிருக்கு. பாஸ்டர் அவன் இப்படி எல்லாம் நம்ம ஒருத்தர் அனுப்பி இப்பதான் ஒருத்தர் அனுப்பி விடுறோம்னா இன்னொருத்த அவனோட மோசம் ஓட்டமானா இப்படி எல்லாம் இருக்குது. நிறைய நேரம் அவனுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, அவனுக்கும் பெரிய கூட்டம் இருக்குது, யூடியூப்ல வியூஸா வருது, நம்ம ஃபேஸ்புக் பார்த்தா அவன் வீடியோ வந்து தொலையுது, அனுப்பி விடுறான்னா போக மாட்டேங்குது. இப்படி எல்லாம் நிறைய இப்படி பொல்லாத மனுஷர்கள் மேல நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்பிடுவோம். 2வது அந்த கை அந்த 5 அப்பம் 2 மீனும் அப்போஸ்தலர் கையில போச்சு. மார்க் 9ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாம போயிடுச்சு. இந்த பேய் பிடிச்ச அந்த வாலிபனுடைய அப்பா கூட்டு வர பேய் பிடிச்ச பையனை கூட்டு வந்து சீஷர்கிட்ட போய், ஏசப்பா அங்கதான் இருக்கிறார், இருந்தாலும் என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏசப்பா போய் பார்த்துருக்கணும். ஏசப்பா போய் பார்க்காம முன்னாடியே சீஷர்கள் இருந்த போது சீஷர்கிட்ட கூட்டு போய் ஜெபம் பண்ணா பேய் போவே இல்லை. நிறைய நேரம் ஆண்டவரை விட்டுட்டு எங்க போயிடுவோம், சீஷர்கள் கிட்ட போயிடுவோம். இன்னைக்கும் வந்து என்ன செத்து போனவங்க கிட்ட எல்லாம் போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வணங்கிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் நான் பாக்குறேன், நல்லா கையில பைபிளை வச்சுட்டு
ஒரு சிலைக்கு முன்னாடி போய் வணங்குற ஆளெல்லாம் பார்த்துருக்கிறேன். நீ ஆண்டவர் அதை வச்சு மனுஷர்களை நம்பி போய் இப்படி எல்லாம் போய் மாட்டி கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டு செத்து போனவங்ககிட்ட போய் ஜெபம் பண்றது இல்ல. எப்படியாப்பட்டவங்க நீங்களும் நானும் ஏசப்பா வந்தாரு, எப்படியாப்பட்ட பைபிள்ல வாழ்ந்த பசுத்தவான்கள் கிட்ட கூட ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பிரசங்கி 9:5. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. நல்லா தயவு செஞ்சு பைபிள் சொல்லுது, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், ஒண்ணு கூட அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது, இனி அவருக்கும் ஒரு பயனும் இனி அவர்களுக்கு ஒரு பலனும் போதும். இனிமே செத்து போனவங்களுக்கு, செத்து போன பூமியில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்லல, என்கிட்ட சண்டை வசனம் நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. செத்து போயிட்டாங்க, பெரிய பசுதான் வந்தப்பா, நல்லா அப்படி ஆண்டவர் கூட முகமுகமா பாக்குறவங்க தான், நல்ல ஆண்டவர் கூட நடக்கிறவங்க தான். செத்து போயிட்டா சாப்டர் க்ளோஸ். அவங்க கிட்ட எந்த ஜபமும் பண்ண முடியாது, அவங்களால ஒரு உதவியும் நடக்காது. அப்படி நடக்குதுன்னா சம்திங் ராங், அதுக்கு பின்னாடி வேற ஒண்ணு நடக்குதுன்னு அர்த்தம். அதை சொல்லி நான் உண்டாவா இங்க விரும்பல, விட்டுருவோம். அதனால செத்து போனவங்கிட்ட போய் என்ன பண்ணிடாது, ஜபம் பண்ணாத. உன் 5 அப்பம் 2 மீன் எங்க போய் கொடுத்துறாத, மனுஷன் கையில கொடுத்துறாத, மத்தவங்க கிட்ட கொடுத்துறாத. ஆண்டவர் மோசே இறந்த போது அந்த பாடிய உடம்பு என்ன பண்ணா, ஜனங்க கிட்ட கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு, போய் கல்ற கட்டி அவனை பச்சு விட்டாரு. ஒருவேளை அவன் உடம்பு கிடைச்சிருந்தா இஸ்ரவேல் ஜனம் அவனை வச்சு பெரிய கனவு ஆக்கிட்டு இருப்பாங்க. பிசாசு என்ன பண்ணி தூண்டி அவன் கல்ற மேல ஒரு பெரிய கோயிலை கட்டி அவனை ஒரு பெரிய தெய்வமை. காரணம், ஏசப்பா கூட கர்த்தரை முகமுகமா பார்த்த ஆளு, 10 கட்டளை வாங்கின ஆளு, ஆண்டவர் கூட செல்லமா சண்டை போட்ட ஆளு. இவன் தான் நம்ம கடவுள், அவன் ஒரு கடவுள் ஆகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம, நீ ஒன்னால வாயை மூட்டும் வேலையை பாரு, நான் அடக்காரதல் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரே அடக்காரதல் பண்ணார். அப்ப நீங்களும் நானும் அவர்கிட்ட போக தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து இருக்கிறதா வச்சிருக்க. 5 அப்பம் 2 மீனும் அந்த அப்போஸ்தலர் கையில போன போதும் அது அதே 5 அப்பம் 2 மீனா இருந்தது. கடைசியா 3ஆவதா இந்த 5 அப்பம் 2 மீனும் யார் கையில வந்தது? மத்தேயு 14:19 சொல்லுகிறது, ஏசப்பா கையில வந்த போது அதை அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்ப இந்த பிரச்சனை ஏசப்பா கையில வந்த போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களே நான் அந்த பிரச்சனை, அந்த 5 அப்பம் 2 மீன் போன்ற பிரச்சனைய நம்மளா வச்சிருக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருந்திருக்கும். இல்ல மனுஷன் கையில கொடுக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் தேவன் கிட்ட கொடுத்த போது அது 5000 பேருக்கு மேலாக பங்கிட்டார். ஹல்லேலூயா. 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார். 2 லைன் பாடலாம், எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா. 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார். 1000 நாட்களுக்கு 1000 நாட்களுக்கு அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் கையில வந்த போது அதை வாங்கி அவர் ஆசீர்வதிச்சார். அப்ப அவர் ஆசீர்வதிச்சா நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் பெருகும். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சா நம்ம பணக்காரியங்கள் பெருகும். அவர் ஆசீர்வதிச்சா நம்ம ஆரோக்கியம் பெருகும். அவர் ஆசீர்வதிச்சா நம்ம குடும்பத்துல நிம்மதி பெருகும். அப்ப அவர் ஆசீர்வதிக்கிறார். 5 அப்பம் 2 மீனை வாங்கி அவர் அப்படியே ஓரம் வாங்கி வச்சிடல, அவர் அதை ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா சங்கீதம் 115:13 கடைசியா வாசி முடிச்சிருக்கோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெருக்கம் வரணும்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரா? அவருக்கு பயப்படுகிறவர்களை. ஆனா நம்ம யாருக்கு பயப்படுவோம்? ஒரு பள்ளிக்கு பயப்படுவோம், கற்பாம்பூச்சிக்கு பயப்படுவோம். என் குடும்பமே, என் ஒய்ஃபோட குடும்பமே பள்ளினா என் மாமியாரெல்லாம் பார்த்தா டெரரா இருப்பாங்க. ஆனா ஒரு பள்ளி வந்துட்டா எல்லாம், என் ஒய்ஃப் எல்லாம் பள்ளி இருந்துட்டா அவ்வளவுதான். என் பையன் பள்ளி இருந்துட்டா வாசிக்கவே மாட்டாரு, போன வெளில போய் நின்றுவாரு. பள்ளிக்கு எல்லாம் பயப்படுவோம், கற்பம்பூச்சிக்கு பயப்படுவோம், போலீஸ்க்கு பயப்படுவோம், உறவினர்களுக்கு பயப்படுவோம். ஐயோ அவங்க போச்சுப்பாங்க. நம்ம யாருக்கு பயம் இருக்காது? கர்த்தருக்கு தான் பயம் இருக்காது. இல்ல, இது ஏதோ யாரோ ஒரு பெரிய மனுஷன் நம்மளை பார்க்க வர சொல்றாருன்னா
அந்த டைம்ல வந்து இது பாத்திரம் தேய்க்கிற வேலை இருக்குது, துணி துவைக்கிற வேலை இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அவங்க பையோ கோச்சிப்பாங்கன்னு சொல்லி முதல்ல போய் நிற்போம். ஆனா சர்ச்சைக்கு வரணும், ஒரு ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும்னா அப்பதான் பாத்திரம் தேய்க்கிற வேலை இருக்கும். வேற என்ன வேலை இருக்கும்? துணி துவைக்கிற வேலை இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனு பாரு, இன்னைக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் நெருங்கிற சௌந்தர்யாக்கெல்லாம் நெருங்கின சொந்தக்கார கல்யாணம். ஆனா நான் நினைச்ச வரமாட்டாங்கன்னு கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் பயந்தவங்களாம் வந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இதை முடிச்சு போய் கல்யாணத்துக்கு போவோமே, இதை முடிச்சுட்டு காதுக்கு போவோமே. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஆண்டவருக்கு பயம்தான் அவர் ஆசீர்வதிப்பாரு. அவர் ஆசீர்வதிச்சா வாழ்க்கையில பெருக்கம் வரும். எல்லா கண்ணில் மூடி அல்லேலூயா ஜெபம், எல்லா கண்ணில் மூடி. இந்த 5 அப்பம் 2 மீன் அந்த பையனுடைய கையில இருந்த வரைக்கும் அது அப்படியே தான் இருந்துச்சு. அப்போஸ்தலர் கையில போன போது அது அப்படியே தான் இருந்தது. ஆனா என் பெருமானது ஏசப்பா கிட்ட போன போது அவர் ஆசீர்வதித்து பெருக செய்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கான தீர்வு உங்க பிரச்சனையை நீங்களே வச்சுட்டு இருக்கிறீங்களா? என் திறமை இருக்குது, நானே பார்த்துப்பேன், இல்லை யாருமே எதுவும் செய்ய முடியும், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி